शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। இந்த பிரம்மத்துக்கு ஆத்மா, இந்த பிரம்மஸ்வரூபம் ஈஸ்வர ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கு. இதுகிட்ட பயந்துதான் இந்த வாயு சஞ்சாரம் பண்ணிட்டு வாயு தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு ஒரு பேசாரம் இருக்கு. ஈகா பயன ஆத்மா வாசகா பவதி ஈகா உதவி சூர்யா. சூரியன் தன்னோட வேலையை கரெக்டா பார்த்துட்டுதான் இருக்கு. அந்த பேசல இருக்கிறார், அசமணம் ஆகிறார் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒருத்தருக்கு பயந்துதான் அந்த வேலை நடந்துட்டு. ஈகாத்மா அக்னிகேந்திரஸ்ய மிருத்யு தாவதி பஞ்சமைதி. அக்னியாகட்டும் இந்திரனாகட்டும் இந்த மிருத்யு, அப்ப எல்லாருக்கும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய மிருத்யு இருக்கு. அந்தந்த காலத்துல அவளை இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய மிருத்யு கூட தன் காரியத்தை சரியா செய்யறதுக்கு ஒருத்தர்கிட்ட பயந்துதான் செய்யறதே தவிர அவர் சொல்லிட்டு அவர் ஏதாவது கோச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தன் வேலைக்காக அவ்வளவு வேகமா உயிர் எடுக்கிறதுக்காக. வாதாயோகி மகாரதா ஸ்வயம் ஈஸ்வரார்த்தந்தா. இங்க சொன்ன ஒவ்வொருத்தரும் வாயுவார்த்தம், வாயு பகவான் எல்லாரும் பகவான். அக்னி இந்திரன் 4 ஒரு விதமான அர்த்தம் வர மாதிரி இருக்கோ. பஞ்சமகா பஞ்சாவதுன்னு சொல்றது வேற ஒண்ணு. அதாவது சாதுர்வர்ணத்துல சேராதான். ஏன்னா அவர் வாதாயோகி மகாரதாக ஸ்வயம் ஈஸ்வரா சந்தா. பாருங்க, அவளே பயப்படுறாங்கன்னா நம்மளை பத்தி என்னன்னு கேட்பாங்க. நம்மளை விட ரொம்ப பெரியவாவா எல்லாரும். ஸ்வயம் ஈஸ்வராக சர்வகாரியத்தும் பண்ணதுக்கு சாமர்த்தியம் உள்ளவா, ஐஸ்வர்யம் உள்ளவா. சந்தா அவனாதி காரியேஷு ஆயாச பகுலேஷு நியதா பிரவர்த்தந்தி. நாம செய்ய முடியாத காரியங்களை அதுதான் செஞ்சுட்டு இந்த வாயுவார்கள் பண்றான். அது ஏன் பண்றான்? தத்யுக்தம் பிரசாஸ்தரி சதி அந்நியத்தி நியமேன கேட்காம பிரவர்த்தனம். அது பிரசாசனம் பண்ணி விதாங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு இது இருக்கிறதுனாலதான், அது பிரசாசனம் பண்ணக்கூடிய ஒரு ஆசாமி இருக்கிறதுனாலதான் இந்த காரியங்கள் நியதமாக நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே நியமனம் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மஸ்வரூபம் இருக்கு. ஆத்மா பிரம்மணம் பிரவர்த்தனை. எப்படி ஒரு ராஜா கிட்ட பயந்து அவனுடைய வேலைகள்னா
வித்தியாலாம் வேலை கரெக்டா செஞ்சாலோ அந்த மாதிரி பிரம்மத்துக்கு வேண்டி எல்லாரும் வேலை செய்யும். 1 2 3 4 என்னன்னா இது 5வது சட்ட பேகாரணம் ஆனந்தம் பிரம்மா. அது விபரீதமா இருக்கு. வேட்டுக்கு காரணம்னு சொல்றோம். வேட்டுக்கு காரணம் நமக்கு ஆனந்தமா இருக்கு முடியுமோ. இந்த வேகாரணம் இருக்கே இது வெறும் ஆனந்த சுரூபமான தெரிஞ்சிருந்தோம்னா ஆனந்தம், தெரியலைன்னா அதான் வித்தியாசம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் ஆனந்தம், அதுக்கு மேல ஆனந்தம் கிடையாது. தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா வேதத்தை பார்க்கும்போது அது வேதாரணம். சத்யாத்ய பிரம்மணா ஆனந்தத்திய ஏகா மீமாம்சா விசாரணா பிரம்ம ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். ஆனந்தம்னா எவ்வளவு ஆனந்தம்? நமக்கு லோகத்துல பல விதமான ஆனந்தங்கள் தான் வளர்க்கும். இதை விட அது ஆனந்தம் அதிகமா இருக்கு, இதை விட ஆனந்தம் ஜாஸ்தி அப்படின்னு தான் லோகத்துல பார்க்கணும். அப்படின்னா பிரம்மத்துடைய ஆனந்தத்தை ஒரு அளந்து இவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா? பாப்போம், கணக்கு பண்ண முடியுதான்னு பார்த்தோம்னா கடைசியில சரி இவ்வளவு ஆனந்தம்னு ஒரு சுமான தெளிவாகிறது. எப்படி தெளிவாகிறது? ஆனந்த விஷய விஷய சம்பந்த ஜனித லௌகிகானந்தவது ஆபோஸ்து சுவாபாவிகா இத்தேவம் ஏக ஆனந்தத்தின் விசாரம் பண்ணி என்ன தீர்மானம் பண்ண போறோம்னா லௌகிக ஆனந்தங்கள்ல தாரதமியம் இருக்கே அது விஷய சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்த தாரதமியம். அந்த மாதிரிதான் பிரம்மத்துடைய ஆனந்தமும் தாரதமியம் உள்ளதாக இருக்குமா, இல்ல சுவாபாவிகமான தாரதமியம் இல்லாத ஆனந்தமாக அப்படிங்கிறத விசாரம் பண்ணி இது என்ன அதனுடைய தீர்மானம் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படும். தத்ர லௌகிக ஆனந்த பாஹ்ய ஆத்தியாத்மிக சாதன சம்பத்தி நிமித்த உத்கிருஷ்ட ஏன நிரூபித்தே பிரம்மானந்த அனுகமார்த்தம். அப்படி பார்க்கறதுக்கு முதல்ல லௌகிகமான ஒரு ஆனந்தத்தை முதல் ஸ்டெப்ல வச்சுக்கணும். அப்படி பார்க்கறதுக்கு நம்ம எந்த ஆனந்தத்தை முதல் படியாக வச்சுக்கலாம்? நம்ம சாதாரண ஆனந்தங்கள்னா ஒரு ஆனந்தத்திலே சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது என்ன பண்ணோம்னா சிறிய மகாராஜாவுடைய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை முதல் ஆனந்தமாக பரிகரணம் பண்ணி அதுக்கு 100க்கு 100 மடங்காக மேல எடுத்துட்டு போனோம்னா பிரம்மானந்தம் எப்படி இருக்கு நம்ம சும்மா மனசுல ஏற்றுக்கலாம். இவ்வளவு பெரிய ஆனந்தம் பிரம்மானந்த அனுகமாகும். பிரம்மானந்தத்தை போதிக்கிறதுக்காக லோகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஆனந்தத்தை ஒரு சின்ன முதல் ஆனந்த படியாக எடுக்கிறார். அநேகி பிரபஞ்சேன ஆனந்தேன வியாபத்த விஷய புத்தி கம்யா ஆனந்தா அனுபவிக்கும். லோகத்துல பிரசித்தமான இந்த ஆனந்தத்தை நம்ம மனசுல வாங்கிட்டோம்னா இந்த விஷயத்திலேருந்து எவருடைய புத்தி வியாபத்தி அடைஞ்சிருமோ, அதாவது வைராக்கியத்தை அடைஞ்சிருமோ, அப்பேற்பட்டவனுடைய ஆனந்தத்தை நம்ம ஊகிக்க முடியும். லௌகிகூர்த்தி ஆனந்தா பிரம்மானந்தத்தைவ மாத்திரா. வாஸ்தவத்துல பார்த்தோம்னா லௌகிகமான சகல ஆனந்தமும் பிரம்மானந்தம் தான். பிரம்மானந்தத்தினுடைய ஒரு லேசம். பிரம்மானந்தம்னு புரிஞ்சாம நம்ம விஷயானந்தம்னு புரிஞ்சுக்கிறோமே தவிர விஷயத்துல என்ன ஆனந்தம் இருக்குது, விஷயத்துல என்ன ஆனந்தம் கிடையாது. பிரம்மானந்தம் அங்க அபிஷேகமாகறதுனால அது பிரம்மானந்தமே தான். ஆனா அது விஷயம் படுறதுனால நமக்கு பரிசீலனமாயிடுறது. லௌகிகோபி ஆனந்தா பிரம்மானந்தத்தைவ மாத்திரா அவித்யா விரக்கிரியமானி விஜானி உத்கிருஷ்யமானாயாஞ்ச அவித்யாயாம் பிரம்மாதிகி கர்மவசாத் யதா விஜ்ஞானம் விஷயாதிபாதன சம்பந்தவசாத் விபாவியமானச்ச லோகே ஆரஸ்திகா லௌகிகம் தத்துவது. அதே பிரம்மானந்தம் லௌகிகமாக எப்படி ஆகுதுங்கிற கதையை சொல்றோம். பிரம்மானந்தம் ஒரே ஆனந்தம் தான். அது எப்படி லௌகிகமானதுன்னு தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அவித்யை பிரம்மானந்தத்தை மறைக்கிறது. இந்த அவித்யை இன்னும் மேல மேல ஜாஸ்தி ஆகிட்டே போய் பல விஷயங்கள் கர்மா அவளுடைய புண்ணிய பாவ கர்மாக்கள் எல்லாம் கொண்டு இவருடைய ஞானத்துக்கு தகுந்தா போல ஒரு விஷய சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த விஷய சம்பந்தத்தினால இந்த பிரம்மானந்தத்தை வாழுகிறார். அடையிறது பிரம்மானந்தம் தான். நான் பிரம்மானந்தத்தை அடையிறது போற முறை என்னன்னு சொன்னா அதுக்காக புண்ணிய கர்மாவை பண்ணி புண்ணிய கர்மாவால அதுக்கு வேண்டிய அதுகளுக்கு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக சாதனங்களை ஏற்படுத்திக்கிட்டு அந்த சாதனம் மூலமாக அதே பிரம்மானந்தத்தை இதாகிறார். ஆனா அந்த பிரம்மானந்தத்தை அவித்யா திரஸ்கிருதமாக இருக்கு. அது ஒரு உண்மையான ஸ்வரூபம்.
இவாளுக்கு மறைஞ்சிருக்கு. விஷய சம்பந்தத்தினால தனக்கு ஆனந்தம் வந்ததாக இவள் நினைக்கிறார். அதுவே இப்படி வரும்போது அதே பிரம்மானந்தம் லௌகிக சம்பந்தது, லௌகிக ஆனந்தம் லோகத்தில் சொல்லப்படும். அதேவ அவித்யா காம கர்ம அபகரிக்கேன, இவருடைய அவித்யாகட்டும், இவருடைய ராகமாகட்டும், இவருடைய கர்மா இதெல்லாம் குறைஞ்சே போச்சுன்னா மனுஷ கந்தர்வாரி உத்தரோத்தர பூமிஷு அகாமகத வித்வத்ரோத்ரியம் பிரத்யக்ஷோ விதாவியதே சதகுணோத்தர உத்கர்ஷேன யாவத் திருநகர்பத்ய பிரம்மணா ஆனந்தா. இதே ஆனந்த என்னுடைய வைராக்கியம் ஏற ஏற, இதனுடைய அவித்யை குறைய குறைய, அவித்யை ஏறினா ராகம் ஏறிட்டே போகும். அது அவித்யை குறைஞ்சதுன்னா ராகம் குறைஞ்சுட்டே போகும். அது குறைய குறைய என்ன ஆகுது, இவனுக்கு ஆனந்தம் அதிகமாகிட்டே போகுது. அதாவது அந்த பிரம்மஸ்வரூபம் அதிகமாக இவனுக்கு அபிவேகமாகிறது. அதை வச்சுதான் பிரம்மானந்த பரியந்தம் இந்த கணக்கு போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மானந்தத்தை நிச்சயம் சொல்ல, ஏன்னா ஸ்வரூபம் இல்லையாது, ஆத்மஸ்வரூபமாகவே அந்த ஆனந்தம் இருக்கிறதுனால அந்த பிரம்மானந்தம் தான் இதை பிரதிபலித்து நமக்கு தெரியும். விஷய சம்பந்தத்தினால நமக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு விருத்தியில அந்த பிரம்மானந்தம் பிரதிபலிக்கும் போது அதை நம்ம விஷயானந்தமாக அப்ப ஆனந்தம் என்னமோ அந்த ஆத்மஸ்வரூப ஆனந்தம் தான். விஷயானந்தம்னு பேரு வர்றது விஷய சம்பந்தம் ஏற்பட்டதுனால விஷயானந்தம் பேரு. இது நிச்சயம் சொல்ல முடியாது. விஷயத்தோட சேர்த்தோம்னா இது நிச்சயம் சொல்லலாம். விஷய சம்பந்தத்தோட சேர்த்து பார்க்கும்போது இந்த ஆனந்தம் நிச்சயம். ஆனா அதிலையும் பிரித்து பார்த்தோம்னா ஆனந்தங்கிறது ஆத்மஸ்வரூபமானதுனால நிரப்பேது அவித்யாகே விஷய விஷய விபாகே வித்யா பாவாந்தா பரிபூர்ணா ஏகா ஆனந்தா அத்வைதா பவதி. இந்த அவித்யால வந்த விஷய விஷய விபாகிங்கிறது போயிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அப்போ சுபாவசித்தமான பரிபூர்ணமான ஒரே ஆனந்தம் தான் இருக்கும். எல்லாருக்கும் அதே ஒரே ஆனந்தம் தான் இருக்கும். ஏகமர்த்தம் விபாவ இருக்குன்னாங்க இந்த விஷயத்தை புரிவதற்காக இப்ப இந்த கணக்கு போட்டு காணிக்கிறார். யுவான்னு சொன்னாக்க பிரசம வயா. பிரசம வயசுனா நம்ம ஆயுஷம் நேரம் இருக்கோம்னா முதல் சாதனைக்கு அது யுவா. யுவா அடுத்தது மத்தியமா, அடுத்த வாரம் முதல் இதா இருக்கும். சாது யுவா. யுவாவா இருக்கிறவங்க சரியா இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அதனால சாது யுவா. சாது யுவா தேடி யூனோ விசேஷம். யுவாதி அசாது பவதி சாதுரபி அயுவா. அத விசேஷனம் யுவாக்கியா சாது யுவா. அதாவது இவன் யுவாவாகவும் இருக்கான், அதே சமயத்துல சாதுவாக. சாதுன்னு சொன்னாக்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய யோக்கியத்தை உள்ளவனாக. ரெண்டு விசேஷம் கேட்டா போட்ட சாதுவான ஒரு வருஷம் கூட இருக்கலாம். ஆனா அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது, இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் யுவாவா இருந்து அசாதுவாக இருந்தால் அவங்க அனுபவிக்க முடியாது. எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு தன பார்த்தான். அத்தியாயகா அதீத வேதா. இது ஏன் சொல்றார் கேட்டா, இவர் பிரமாணத்தினாலதான் இவாளுக்கு நல்ல வருது. பிரம்மன் தானே துக்கத்துக்கு மூலம், பிரம்மன் தான் துக்கத்துக்கு மூலம், அதர்மங்கிறது துக்கத்துக்கு மூலம். அப்ப அதீத வேதனாக இருந்துட்டு பெருமானங்கள் எல்லாம் பண்ணி இவர்களுடைய சம்பத்தை சம்பாதித்து அவருக்கு சுகத்தை அடைஞ்சிருக்காங்க. அதான் முதல் சுகமாக இதை எடுத்துக்கிறார். அதீத வேதா ஆதிஷ்டா. ஆதிஷ்டகான ஆதித்தமாக, திருதிஷ்டகா திருதமாக. நல்ல சுகமான தாட்சியம் இருக்கு. அது ஆகுனா வேகமா நடக்கக்கூடிய சாமர்த்தியம் அதெல்லாம் இருக்கு. மந்தமாக இல்லை. பலிஷ்டகா பலவத்தமான நல்ல பலம் இருக்கு. அதேவும் ஆத்தியாத்மிக சாதன சம்பந்தம். அதாவது அவருடைய சரீரமானது சர்வவிதமான ஒரு யோகியதையோடும் கூடியதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த சரீரேந்திரியம் நீரோகமாக ஆரோக்கியமாக இருக்கிற மாற்றம் போறது பணங்காட்டெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, சத்திய இதுவும் பிரதிவி பணம் இவ்வளவு இருக்குன்னா இந்த சம்பூர்ண பிரதிவிய பிரதிவி நிறைய பணம் அவனோடதான் இருக்கான். குருவி சர்வா வித்தப்ய நிச்சயன உபபோக சாதனேன திருஷ்டார்த்தேன அதிருஷ்டார்த்தேன கர்ம சாதனேன சம்பன்னா பூர்ணா. அதாவது சம்பூர்ண பிரதிவி கூட அவனுக்கு போக பதார்த்தங்களே இருக்கு. அதுதான் அவனுக்கு சொந்தமா இருக்கு. அவன் பேசுறா அது இடமா உபயோகப்படுத்திக்க முடியும். இப்பேற்பட்ட சாதன சம்பத்தியோடு கூடினவனாக இருக்கான். மிச்சம்னா வெறும் பணம் சொல்லல, திருஷ்டார்த்த அதிருஷ்டார்த்தம் எல்லா விதமான வித்தங்களும் சர்வாபிருதி
முழு பூமி பூரா அவனுக்கு சொந்தம், அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அவனை சேர்ந்தது. அவன் எதேசமா அதை உபயோகப்படுத்த முடியும். அப்படின்னா ராஜா விதிபதி இருக்கிற விசேஷமா சொல்றதுன்னா இவன் பெரிய ராஜாவாக இருந்தது. சத்திய ஆனந்தா, அவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். சஹா ஏகோ மானுஷா, மனுஷியானாம் பிரதிஷ்டா ஏகா ஆனந்தா. அந்த அதாவது தார்மீகமான ஒரு ராஜா ஏகச்சக்கராதிபதியாக இருந்திருக்கான், யாருக்கும் பயப்பட வேண்டிய சம்பூர்ண பிரதீக அதிபதியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நாம முதல் ஆனந்தமாக பரிகணனம் பண்ணிருக்கோம். இதுதான் மனுஷனுடைய ஆனந்தத்துல உத்கிருஷ்டமான ஆனந்தம். ச ஏகா பிரகிருஷ்டா ஆனந்தா ஏகதம் மானுஷா ஆனந்தாக